சரிடா முக்கையா, நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊர் பக்கம் வந்துடாத, சரியா? நீ கிளம்பு. பாவி, இப்படி ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? கங்கா வயித்துல கருவு சுமந்துட்டு இருக்காளேன்னு கூட உனக்கு இறக்கம் இல்லாம போயிடுச்சா? ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை உயிரோட விட்டு வைப்பாரா? உண்மை தெரிஞ்சா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் இப்பவே ஐயா கிட்ட போய் உண்மையை சொன்னா ஐயா இந்த ஆளை கொன்னுடுவாரு. இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? ஐயோ ஐயோ, என் கண்ணு எவ்வளவு நல்லவரு, அவருக்கு எதுக்கு இவரு துரோகம் பண்றாரு? ஐயோ, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா இவரு கொன்னுடுவாரேம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நில்லுங்க. என்ன? நான் கூப்பிடுற இடத்துக்கு மறுப்பு தெரிவிக்காம நீங்க என் கூட வரணும். எங்க கூப்பிடுற? எங்க அண்ணனை போய் பார்க்கணும். எதுக்கு? அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். முத்தரசி, என்ன சொல்ற? மாட்டுக்காரங்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேங்க. ஏன் இப்படி கொலை வெறி பிடிச்சு அலையறீங்க? அவங்கிட்ட நீங்க பேசுறத கேட்டதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லைங்க. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க பண்ண பாவம் எல்லாம் போதும். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்க அண்ணன் எனக்காக உங்களை மன்னிச்சு விட்டுருவாருங்க. முத்தரசி, உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் இந்த குலசேகர சொல்ற, உன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது. உங்க கையால தாலி கட்டிட்ட பாவத்துக்காக, புருஷனை காப்பாற்ற வேண்டிய கடமைக்காக. சரிங்க, சரி, நான் என் மனச கல்லாக்கிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு காரியம் செய்வீங்களா? சொல்லு. வாங்க. சத்தியம் பண்ணுங்க, சுப்புலட்சுமி அண்ணி குடும்பத்துக்கு இனிமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுங்க. பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? சத்தியம் பண்ணுங்க. முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இந்த குலசேகர உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அடியோட ஒழிச்சே தீருவான்.
முத்தரசி, இப்படி வேணா செய்யலாமா? உனக்கு சத்தியம் தானே வேணும்? சத்தியம் தானே வேணும்? சத்தியம் பண்ணி தர. எப்படி தெரியுமா? அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அடியோட ஒழிச்சு கட்டுறேன்னு இந்த சூரத்து மேல சத்தியம் பண்ணி தர. பரவாயில்லையா? இதுதான் உங்க முடிவா? ஆமா. உங்க முடிவை நீங்க மாத்திக்கணும். இல்ல நான் சும்மா விட மாட்டேன். என்ன 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 பண்ணுவ? எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன். நீ இத ஐயா கிட்ட சொல்ற அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ வேணா ஐயாவுக்கு தங்கச்சியா இருக்கலாம். இந்த குலசேகரனுக்கு மனைவியா இருக்க முடியாது. பரவாயில்லையா? அப்போ நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லவும் முடியாம தடுக்கவும் முடியாம என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சித்திரவதைப்பட்டு என்ன சாக சொல்றீங்களா? நீ எதுக்கு சாவணும்? நீ எதுக்கு சாவணும்? சாக வேண்டியவங்க அந்த சுப்புலட்சுமி, கங்கா, ரமா, சாரு, இவங்கெல்லாம் தான். அந்த குடும்பத்தை நான் எப்படி கூண்டோடு அழிக்க போறேன்னு நீ பார்க்கத்தான் போற. இந்த விஷயம் எதுலயும் நீ தலையிடாத. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? எங்க அண்ணனோட உப்ப தின்னுட்டு அவரோட மனைவியும் குழந்தைங்களையும் அழிக்க நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயங்க? பாவம் கங்கா வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. அவ வயித்துல மாட குத்த விட்டு கொலை பண்ண பாத்தீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இந்த மாதிரி இல்ல நீங்க பாவம் பண்ணா நமக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவ வயித்துல எப்படிங்க ஒரு குழந்தை பிறக்கும்? இங்க பாரு முத்தரசி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்கிற பாதையில நான் ரொம்ப நெருங்கிட்டேன். என்னால இப்ப திரும்பி வரவே முடியாது. அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு தான் உட்காருவேன். இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சாதானே? நான் எங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, உன்னை நான் நம்புறேன். உன் கழுத்துல இருக்கிற தாலி இருக்கே, அது உன்னை சொல்ல விடாம தடுக்கும் நம்புறேன். அண்ணனா புருஷனான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சுபு, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா அப்பா, அக்காவை பார்த்தே 10 நாள் ஆச்சுப்பா. அக்கா கிட்ட போன்லயாவது பேசலாம்ப்பா. போன் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா ஃபோன் பண்ணுங்கப்பா. ஆமாங்க ஐயா, எனக்கு கூட கங்கா கிட்ட பேசணும் போல இருக்கு. ஃபோன் பண்ணுங்க ஐயா. அத்தை, என்ன அத்தை இது? நீங்க உட்காருங்க, நான் நீ போட்டுக்கிறேன். கொஞ்சம் சும்மா இரு. உனக்கு இப்பதான் உடம்பு தேறிக்கிட்டு வருது. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஒன்லி சாப்பிடுறது மட்டும்தான் உன் வேலை, சரியா? உனக்கு என்ன வேணுமோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். சரி, நான் ஊட்டி விடுவா? ஐயோ வேணா அத்தை, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ, நான் ஐயா பேசுறேம்மா. நான் கற்பகந்தாயா பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஆஸ்பத்திரியில இருந்து கங்காவை நான் தான் கூட்டிட்டு போவேன்னு நீங்க சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. சரி, நீங்களும் நல்லபடியா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் நானும் சம்மதிச்சேன். எங்களை விட நீங்க நல்லா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை இருக்குமா? பெத்தவளுக்கு பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மனசு பூரா கங்காதாமா இருக்கா. போன் பண்ணி விசாரிக்க சொன்னா கங்கா எப்படிமா இருக்கா? கங்கா என் மருமகையா. அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட வாரிசை வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து நான் எப்படி கவனிப்பேனோ அதை விட ஒரு படி மேலாவே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியுமா. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பெத்தவங்க கூட இருந்தா ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேறம்மா. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஊர் உலகத்துல நடக்கிறதானம்மா. ஐயா, ஊர் உலகத்துல எப்படி வேணா நடக்கலாம். ஆனா எங்க வீட்டுல நடக்கிறது வேற. என் மருமக எனக்கு தங்கம். அந்த தங்கத்தை என் நெஞ்சுக்குள்ள வச்சு கொண்டாடுவேன். தான் செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் சாகக்கூடாதுன்னு எந்த பொண்ணு நினைப்பாலோ தெரியாது.
ஆனா என் மருமக நினைச்சா அவ உயிரை பத்தி கவலைப்படாம என் மகனை காப்பாத்தினவ என் மருமக. என் மருமகளை நான் எப்படி வச்சுக்கணும்? கங்கா எனக்கு மருமக மட்டும் இல்ல, எங்க வீட்டு குலதெய்வம். சம்பந்திம்மா, நீங்க பேசுனதை கேட்ட உடனே என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சுமா. இனிமே நாங்க கங்காவை பத்தி கவலைப்பட மாட்டோமா. ஐயா, என்ன இருந்தாலும் பெத்தவங்க வந்து பார்த்தா அது ஒரு மாதிரி தான். முடிஞ்சா நாச்சியார் அண்ணியையும் சுப்புலட்சுமி அண்ணியும் அனுப்பி வைங்க. இதோ கங்கா பக்கத்துல இருக்கா, பேசுங்க. இந்தம்மா பேசு. அப்பா, நான் கங்கா பேசுறேன்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா தங்கச்சிங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம்ல? நல்லா இருக்கும். நீ இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோம். ஏமா, உடம்பு நல்லா இருக்காமா? பரவாயில்லப்பா. கங்கா, அம்மாவையும் பெரியம்மாவையே 10 நாள் உன் கூட வந்து தங்க சொல்லட்டுமாமா? இல்லப்பா, அம்மாவையும் பெரியம்மாவையும் இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கட்டும்னு அத்தை சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா. அத்தை என்ன நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அப்படியா? நம்ம வீட்டுல இருக்கும்போது நீங்க எப்படி கவனிச்சுப்பீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறாங்கப்பா. இப்படி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளை தம்பியும் ரத்ன வேலையும் விசாரிச்சுதா சொல்லுமா. சரிப்பா. சரிம்மா சரிம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. சரிப்பா. குடுமா, நீ சாப்பிடு. சுப்பு, கங்கா என்ன சொன்னா தெரியுமா? இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கங்கா உங்க வீட்டு குலதெய்வமா. என்னால நம்பவே முடியலையா. எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. கங்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பாம்பாட்டி வந்திருக்கா சாமியோ? டேய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு சாமி. என்னது? இந்த வீட்ல பாம்பா? ஆமா சாமி, உங்க வீட்டை சுத்தி தான் அந்த நல்ல பாம்பு இருக்கு சாமி. என்னது? நல்ல பாம்பா? ஆமா சாமி, 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்கு சாமி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யார மோப்பம் முடிக்குதோ அவங்களுக்கு ஆபத்து சாமி. அவங்கள கொத்தாம விடவே விடாது. என்னையா என்ன பயமுறுத்துற? வாசம் பிடிக்கும் மோப்பம் பிடிக்குங்கிற? ஆமா சாமி, நான் பாம்பு பிடாரன். பாம்போடவே பிறந்து வளர்ந்தவன். பாம்பு எந்த நேரத்துல என்ன செய்யும்னு எனக்கு தான் தெரியும் சாமி. சரி, இந்த பாம்பை பத்தி மேல சொல்லு. சாமி, இது ரொம்ப பசியோட இருக்கு சாமி. இது யாரையாவது கடிச்சே தீரு சாமி. பாம்பு கடிச்சு சாகணும்னு யாருக்கும் விதி இருக்குதோ தெரியல சாமி. இந்த பாம்பு சாதாரணமா இப்படி வெளியே வராதுங்க. சரி, இந்த பாம்பு எப்படி யார கடிக்கும்? தொடர்ந்து யாரோட துணியாவது 5 நாள் மோப்பம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த லோகத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் கொத்திரும். ஏயா, பாம்பு துணியெல்லாம் மோப்பம் பிடிக்குமா? உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க வேட்டி துணியை கொடுங்க. 5 நாள் பாம்பு கிட்ட வச்சு பாருங்க. அப்புறம் நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாருங்க. ஏய், என்ன எனக்கே வேட்டு வைக்கிறியா? ஐயா, நான் கும்புற நாகதேவதை மேல சத்தியமா சொல்றேங்க, ரச்சனை விடுங்க, நான் போய் புடிச்சிட்டு வந்துடுங்க. போய் புடிச்சிட்டு வா, நான் அப்புறம் தட்சணை தரேன். சரிங்க சாமி. பழி என் மேல வராம இருக்கணும்னா இந்த பாம்பை வச்சே சுப்புலட்சுமியை கொன்னுடணும்.